வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடர்கிறேன். நம்ம எல்லாம் அந்த காலத்திலேருந்து படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் ஓடும். டைட்டில் ஓடி முடித்த உடனே ஒரு கோவிலை காமிப்பாங்க, ஒரு பாசிட்டிவ்காக. இல்லாட்டினாக்கா வீட்டில் ஒரு சாமி படம் இருக்கும், அப்பா முருகா எல்லாரையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு பாசிட்டிவான டைலாக்கோட காட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். நிறைய படங்களில் நீங்கள் பார்க்கலாம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு பேதம்லாம் கிடையாது. பீம்சிங் படம், பிஆர் பந்துலுங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது. எல்லா படத்துலையும் இப்படியான காட்சிகளோடு தான் ஆரம்பிப்பாங்க. அப்பா சுவாமி எல்லாரையும் காப்பாற்றுப்பா அப்படின்வாங்க. ஒரு பசுவும் கண்ணும் போகிற மாதிரி காமிப்பாங்க, இல்லை கோவில் கோபுரத்தை காமிப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஆனால் டைட்டில் போட்டு முடிச்சோன்னே இப்படி ஒரு பாசிட்டிவ் டைலாக்கு, சாமி படம் அப்படின்லாம். ஆனால் ஒரு டைட்டில்லையே தயாரிப்பாளரை நொந்து நூடுல்ஸ் ஆகி போகிற மாதிரி காமிச்ச படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது தயாரிப்பாளர் முதலீடு போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அப்போ அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைட்டில் வருது அப்படின்னா அந்த டைட்டிலில் தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு முதலீடு போட்டு பெரிய அளவு சம்பாதிக்கிறாருங்கிற மாதிரி தானே இருக்கணும். ஆனால் ஒரு படத்தில் டைட்டிலுங்க, அந்த டைட்டிலை எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னாக்க ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும். அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டைலாக அட்டகாசமாக ஒரு சொந்த காரில் வந்து இறங்குவார். இறங்கின உடனே அந்த தயாரிப்பாளர்கிட்ட அந்த டைரக்டர் வந்து இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாத்துக்கும் அட்வான்ஸை அந்த தயாரிப்பாளர் கையிலேருந்து கேஷ்பேக்லேருந்து அப்படியே பணத்தை கொடுத்துட்டே வருவார். அதை கல்லாப்பட்டி சிங்காரம் அவங்க இவங்க அப்படி சரிதா அப்படி இப்படின்ட்டுலாம் எல்லாருக்கும் பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கேமராமேனு, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் கங்கையமரன் அப்படி இப்படின்லாம் டைட்டிலுக்கெலாம் அப்படி வரும். இசை கங்கையமரன் அப்படின்னு போடுவாங்க. என்ன படம் தெரியுது அவங்களுக்கு? மௌனகீதங்கள் அப்படிங்கிற படத்தில் தான் இந்த டைட்டில் விஷயங்கள் நடக்கும். மௌனகீதங்கள் படத்தில் இந்த டைட்டிலை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த ப்ரொடியூசர் காரில் ஸ்டைலாக வருவார், அதுக்கப்புறம் டாக்ஸியில் வருவார், அதாவது வாடகை காரில் வருவார். சொந்த காரில் போயிடுச்சு, வாடகை காரில் வர படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது அப்புறம் இசை சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நடக்குது. இசை கங்கையமரன் அப்படின்னு மட்டும் போட வேண்டியது தானே. ஆனால் பாக்யராஜ் சாருக்கே இருக்கிற குறும்பு இருக்குல்ல, அதை வந்து கங்கையமரன் சாரும் ரசிக்கிற வகையில் பண்ணியிருந்தது தான் பாக்யராஜோடைய ஸ்டைல். யாரையும் காயப்படுத்தி பாக்யராஜ் சார் டைலாகே எழுத மாட்டாருங்க. இன்னும் சொல்லப்போனால் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட நடிகர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் முதல் நடிகர் பாக்யராஜ் சார் தான். அவரே கலாய்ச்சிக்குவார். பின்னாடி அது மாதிரி கலாய்ச்சிக்கிற சில நடிகர்கள்லாம் வந்தாங்க. தன்னைத்தானே கலாய்த்து கொள்வார். அதே போல் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீடியோக்களையும் இந்த வீடியோலையும் பதிவு பண்ணுறேன். தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவுக்கு உண்டான கம்பீர குரல் இல்லாமல் ஒரு பெண் சாயல் கொண்ட கீச்சு குரல் கொண்டவர் தான் பாக்யராஜ் சார். ஆனால் அது தன்னுடைய பலகீனத்தையே பலமாக்கி கொண்டார். அதே போல் தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் மூக்கு கண்ணாடி போட்டு ஹீரோவாக நடித்ததே கிடையாதுங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, சிவாஜி எடுத்துக்கங்க, ஜெமினி, ஜெய்சங்கர், அவங்க எல்லாரையும் எடுத்துக்கங்க, மூக்கு கண்ணாடிங்கிற விஷயமே இருக்காது. அவங்க வெளியில் வந்து மூக்கு கண்ணாடி போட்டு தான் பேப்பர் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் ஒருத்தர் தான் மூக்கு கண்ணாடிங்கிற பலகீனத்தையே தன்னுடைய பலமாகவும் ஐக்கான் அடையாளமாகவும் மாற்றினார். இந்த ஜித்து வேலையை எந்த கொம்பனும் செஞ்சது கிடையாது. அதனால தான் பாக்யராஜ் மிகச்சிறந்த கொம்பன். டைட்டிலில் மௌனகீதங்கள் டைட்டிலில் ஒரு காரில் சொந்த காரில் வந்து இறங்குற ப்ரொடியூசரு எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு. அடுத்தாப்புல வாடகை காரில் டாக்ஸியில் வருவார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருப்பாரு. இசை கங்கையமரன் அப்படின்னு வரும்ல, பாக்யராஜ் சாருடைய குசும்பை பாருங்கள். இளையராஜா இருக்கார்ல, இளையராஜா வந்து ஹார்மோனிய புட்டி பக்கத்தில் இளையராஜா சார் உட்காந்துருப்பார். 1980-81 இந்த படம் வந்துச்சிங்க. இளையராஜா சார் திரையுலகுக்கு வந்து 5 வருடங்கள் கூட ஆயிருக்காருங்க. அப்போ இந்த படம் வருது. 5 வருடத்தையே இளையராஜா ராஜபாட்டைக்கு போயிட்டார். இளையராஜா ஒரு தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்ன அப்படின்னா, இளையராஜா டியூனை போட்டு அப்படி மெட்டை எழுதி வைக்கிறார். வச்சுட்டு எந்திரிச்சு போவார். அப்போ கங்கையமரை எட்டி பார்ப்பார், அப்படி இப்படின்னு பார்ப்பார். கார்ட்டூன் மாதிரி இருக்கும். கங்கையமரன் அப்படி பார்ப்பார். யாரும் இல்லை அப்படின்ன உடனே அங்கேருந்து ஒரு 4 டியூன் எடுத்துகிட்டு வந்துடுவார். இசை கங்கையமரன் போவார். ஆக்சுவலாக கங்கையமரன் சார் இளையராஜா சார் அளவுக்கு பிரமாதமாக இசையை கொடுக்கக்கூடியவர்.
அட்லீஸ்ட் இளையராஜா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மிகச்சிறந்த ஹிட்டு பாடல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். நமக்கு தெரியல. வா வா என் வீணையே அவர் தான். காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோளமாய், அதுவும் கங்கைமரன் சாருடைய மியூசிக் தான். இது மட்டும் இல்லைங்க, எத்தனை பாட்டு ஹிட்டாகி கொடுத்து நீலவான ஓடையில், இதை விட ஒரு ஹிட் வேணுமாங்க? இது மாதிரி கங்கைமரன் சாரை பற்றி தனி எபிசோடு நிறையவே பேசலாம். இசை கங்கைமரன்றதுக்கு இளையராஜா போட்ட மெட்டுகளை திருடி கங்கைமரன் எடுப்பார், இசை கங்கைமரன் போடுவார். சரி, தயாரிப்பாளருக்கு வருவோம். தயாரிப்பாளர் சொந்த காரில் வர்றாரு, அப்புறம் டாக்ஸியில் வர்றாரு, அப்புறம் சைக்கிள் ரிக்ஷாவில் வருவாருங்க, அதுக்கப்புறம் நடந்து வருவாருங்க. அப்போ அந்த காரில் வரும்போது ஆள் தொப்பையும் தொந்தியுமா இருப்பாருங்க தயாரிப்பாளர். அப்புறம் டாக்ஸியில் வரும்போது கொஞ்சம் ஆள் சுருங்கி போயிடுவார், தொப்பையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், கஷ்டம், டென்ஷன், டிப்ரெஷன். அதுக்கப்புறம் ரிக்ஷாவில் வரும்போது ஆள் இதாகிடுவாங்க. அப்புறம் பேக் வச்சுக்கிட்டு டொங்கின்னு ஒரு ஒல்லி பிச்சாரா தொப்பையும் தொந்தியும் எதுவும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் நடந்து வருவாங்க. ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு சீன் வந்து கோயிலையோ மலையையோ உச்சியையோ பறவைகளையோ முருகன் படத்தையோ சாமி படத்தையோ கடவுளே முருகா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுப்பா அப்படின்லாம் சொல்கிற டைலாக்லாம் வச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பானது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சொந்த காரில் வர மாதிரி படத்தினுடைய டைட்டில் ஆரம்பித்து கடைசியில் அந்த தயாரிப்பாளர் நடந்து வர மாதிரி டைட்டிலை போட்டு முடிக்கிற அந்த தில்லு, அந்த பாசிட்டிவ் சென்ஸு எப்படியா இருந்தால் இதில் என்னடா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு போடலங்க அப்படின்னு தான் பாக்யராஜ் சார் அப்படி டைட்டில் போட்டிருப்பாரு. ஆனால் பாருங்கள், இந்த மௌன கீதங்கள் படம் சில்வர் ஜூப்ளி படமாக பல தேட்டரில் ஓடி, பல தேட்டரில் 250-300 நாள்லாம் ஓடி, அந்த காரில் வந்த அந்த தயாரிப்பாளரை இன்னும் நல்ல காரில், இன்னும் வசதியான காரில், இன்னும் பெரிய காரில் வர வைத்தவர் தான் பாக்யராஜ் சார். எப்படிப்பட்டவர்னு பாருங்களேன் பாக்யராஜ் சார். இப்படி தாங்க பாக்யராஜ் சாருடைய சிந்தனைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவனுமே அந்த மாதிரி டைட்டில் வைக்க முடியாது. பாலச்சந்தர் சார் தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்னங்க பேர் வச்சுருந்தாரு? நீர்க்குமிழி அப்படின்னு வச்சுருந்தாரு. நீர்க்குமிழினா என்னங்க? ஆயுசு, அவ்வளோதான். நீர்க்குமிழி வந்துட்டு அமைஞ்சிடும், நெகட்டிவ் டைட்டில். அதே போல தான் பாக்யராஜ் சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்ன டைட்டில்? சுவரில்லாத சித்திரங்கள். ரெண்டாவது ஒரு கை ஓசை. 2 கை தட்டினாதான் ஓசைன்னு சொல்லுவோமே, தலைவர் என்ன வைக்கிறாரு? ஒரு கை ஓசை. சரி, 3வதாக எடுத்த படம் தாங்க இந்த படம். சுவரில்லாத சித்திரங்கள்னு சொல்லிட்டாரு, ஒரு கை ஓசைன்னு சொல்லிட்டாரு, 3வதாக மௌன கீதங்கள்னு எடுக்கிறாரு. ஏங்க, கீதங்கள்னால சத்தமாக பாடுறது தானுங்க. ஆனால் இவர் என்னங்க மௌன கீதங்கள்னு? சரி, இதுக்கப்புறம் இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, இப்படியான டைட்டில்லாம் வச்சு, நெகட்டிவ் டைட்டிலெல்லாம் வச்சு பாசிட்டிவான வெற்றியை கொடுத்தவர் தான் பாக்யராஜ் சார். மௌன கீதங்களுடைய அந்த டைட்டிலை பார்த்தாலே நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அதுதான் பாக்யராஜ் ஸ்டைல். வணக்கம்.